அதான் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. விஜய்க்கு ஃபோனே எடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. "என்னப்பா என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இல்ல விஜய்க்கு கால் பண்றேன். இந்த விஷயத்த சொன்னோம்ல. அங்க வேற வந்து பெரிய பிரச்சனை ஆக போகுது. ஏன்னா விஜயும் வந்து காவேரியும் வந்து கொடைக்கானல்ல தான் இருக்காங்க. இவங்க வேற கொடைக்கானல் போறாங்க. அங்க கண்டிப்பா வந்து பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "ஆமாப்பா அதனால உடனே கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எல்லாம் உன் புருஷன் பண்ண வேலை தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு வந்து தாத்தா. உடனே வந்து வேற வழி இல்ல. இப்ப ஃபோன் பண்ணி தான் ஆவணும். அவன் இங்க வந்து தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலையே, ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறானே, ஃபோனும் மாட்டேங்குது சரியாவே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுறாரு தாத்தா. விஜயும் காவேரியும் வந்து சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரே வந்து கரகோஷமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே வான வேடிக்கையாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது ஒரே வெடி சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து என்ன பண்ணுறாருனா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கூட்டிகிட்டு வராரு பசுபதி. அதை பார்த்துட்டு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வராரு. செம அமக்கலம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. காவேரிக்கும் விஜய்க்கும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகினி வந்து அப்பா பாருங்கப்பா யார் நிற்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு பசுபதி. உடனே வந்து ஆமாம் மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை நிற்கிறாரே, நம்ம காவேரி நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இறங்குறாங்க. கீழே இறங்கி வந்து அப்படியே கெத்தாக நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து அப்படியே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது காவேரிக்கும் விஜய்க்கும். விஜய் ஓடி போயிட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகி அஜய் செமையாக வந்து அப்படியே சட்டையை பிடிச்சி கேட்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், எதுக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கையை எடுக்கிறீங்களா அப்படின்றாங்க. அவர் இப்போ ஏன் மாப்பிள்ளை புரியுதா, இது என் ஊர், உன் ஊரில் வந்து தான் என்னென்னமோ பண்ணேன், போனால் போது நானும் விட்டுட்டேன். சரி இப்போ என் மாப்பிள்ளை ஆகிட்டேன், உன்னை எதுவுமே செய்யக்கூடாது, அதனால் நான் சொல்கிறத நல்லபடி கேட்டுக்கோ, என் மாப்பிள்ளை மேலே யாரும் இங்கே கை வைக்க முடியாது, இது என் ஊர் என் ராஜ்யம் அப்படின்றாரு. உடனே வந்து அப்படியே வந்து டென்ஷனாக பார்க்குறாரு. சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்சுருக்க, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து வீட்டுக்கு தெரியாமையா, எல்லாம் பாரு மாப்பிள்ளையோட அப்பாவும் இருக்கார், மாப்பிள்ளையும் இருக்கார், எல்லாம் தெரிஞ்சு தான் நடந்துட்டுருக்கு புரியுதா, மாப்பிள்ளையோட அப்பா சமைச்சதாக தான் கல்யாணமாக நடந்துச்சு அப்படின்னோடனே, சித்தப்பா அவங்களுக்குலாம் அறிவுன்றதே கிடையாதா, இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க, தாத்தாக்கு இந்த விஷயம் தெரியாது தானே அப்படின்னா, ஆமாம் ஏன் உன் சித்தி கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு தேவை என் பிள்ளையோட வந்து வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அவன் எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் புரியுதா, உன்னோட சம்மந்தம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செமையாக விஜய் டென்ஷன் ஆகிறாரு. சே இப்படி நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு காவேரி வந்து நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்க இவரை பற்றி, பார்த்தீங்களா இவர் காரியம் சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார், இப்போ பாருங்கள் உங்கள் சித்தப்பாவும் இதில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னோடனே, நீ அமைதியாரு, உனக்கு என்னம்மா வேலை, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறோம், வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு காவேரி பார்த்து. காவேரி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதி தான், நான் அப்பயே சொன்னேன்ல பசுபதி பற்றின்றாங்க. உடனே பசுபதி ராகினி வந்து என்ன ஓவராக வந்து சீன் போட்டுட்ருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், இங்கே பார் நீ வந்து எப்படியாவது என் பொண்ணு கல்யாணத்தை வந்து நடத்த விடாமல் பண்ணணும்னு நினச்சேன், பார்த்தல உன்னை மீறி எப்படி நடத்தினேன்னு சொல்லிட்டு, அதுவும் கெத்தாக வந்து நிற்கிறோம்ல, இதெல்லாம் நீ எதிர்பார்த்துருக்க மாட்டோமா, நீ வந்து சின்ன குழந்தைம்மா என் முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே வந்து டென்ஷனாக வந்து விஜய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே பார் நீ என்ன சொன்னாலும் சரி, என் பொண்ணு உன் வீட்டுக்கு வருவா, அதுவும் உன் கண்ணு முன்னாடி நல்லா வாழ போகிறா, பார்க்க தானே போகிற அப்படின்னா, அப்பா நீங்கள் இருங்கப்பா காவேரி கிட்ட நீங்கள் பேசக்கூடாது நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போய் அப்படியே தில்லா நிற்கிறாங்க. பார்த்தல உன்னை மீறி எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருமா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத புரியுதா, இது என் ஊர், எதுவும் நீங்கள் 2 பேரும் பண்ண முடியாதீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. உடனே காவேரி கிட்ட போகிறாரு பசுபதி. என்னம்மா ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் நினச்சா ஒன்றும் முடியல, இப்போ ரிசப்ஷன் நடக்குது வேணா அதை நிறுத்த பாரு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க காவேரி. இங்கே பாருங்கள் நிறுத்துறீங்களா, ரொம்ப ஓவராக பேசாதீங்க அப்படின்றாரு விஜய். என்னப்பா ஓவராக பண்ணுறடி உன் பொண்டாட்டி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்படியாவது காவேரியை பழி வாங்கணும், அதுக்கு தானே இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினச்சது நடக்கவே நடக்காது, இங்கே பாருங்கள் நான் இருக்க வரைக்கும் காவேரியை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது புரியுதா, நான் இருக்கேன் காவேரிக்கு அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அப்படியே காவேரி அப்படியே விஜயை பார்க்குறாங்க. ராகினிக்கும் பசுபதிக்கும் செம கடுப்பாக இருக்குது.